குமாரையா வணக்கம். குமாரையா, இதுக்கு முன்னால் இருந்த ஆளுநர் RN ரவி அடிக்கடி தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி ஒரு ரிப்போர்ட்டை ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுப்பாரு. எந்த ஆதாரமும் இல்லாம கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அவர் கொடுப்பாரு, உயர்கல்வியில ஒரு பெரிய செங்குத்து சரிவை தமிழ்நாடு செங்குத்து சரிவில் இருக்கிறது அப்படின்பாரு. அவர் அப்படி சொன்ன 2 நாள் கழிச்சு தான் நித்தி ஆயோக் கொடுத்தது இங்க ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. சார், இங்க என்னன்னா, இப்போ காலேஜில் ஒரு 1,00,000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 1,00,000 பேருமே ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர முடியாது. அதில் ஃபெயில் ஆகிறவங்க இருப்பாங்க, அதில் பாஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க, படிச்சுட்டு பார்டர் லைனில் பாஸ் பண்ணிட்டு போகிறவங்க இருப்பாங்க, இப்படி எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் அகில இந்திய அளவில் ஹையர் எஜுகேஷனுடைய சதவிகிதத்தில் இந்தியாவினுடைய சராசரியை விட நம்ம டபுள் மடங்குல இருக்கிறோம். நம்ம 50% மேலே இருக்கிறோம். இந்திய அரசு மொத்தமாகவே 25% தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ஜினியரிங் பற்றி பேசும்போது இங்கே ஒன்றும் சிறப்பாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரு விஸ்வநாதன் யாரோட ஸ்டேட்மெண்ட்டை ஒத்து போகிறாருன்னா திரு RN ரவியினுடைய ஸ்டேட்மெண்ட்டோட ஒத்து போகிறார். சார், இந்த அரசு ஆளுநர் மாளிகையோடு ஒத்து போவதற்கு முழுமையாக தயாராயிட்டாங்க அப்படிங்கிறத இவர்களுடைய இந்த நடவடிக்கை காட்டுகிறதா? நீங்கள் குறிப்பிட்டது போல காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நம்ம மாநிலத்தை நம்ம குறைத்து பேச முடியாது. அவமானப்படுத்துகிறார் திரு விஸ்வநாதன் சார், அவமானப்படுத்துகிறார். நம்ம மாநிலத்தை நாம் குறைத்து மதிப்பிடவும் கூடாது. நம்ம கல்வியில் வளர்ந்திருக்கிறோம். இதுக்கு பல அரசுகள் கல்வியை பொறுத்தவரையில் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறது. இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நாம் உயர்ந்திருக்கிறோம். இன்னும் நாம் நிறைய உயரத்தை அடைய வேண்டும் என்பது என் போன்றவர்களுடைய கருத்து. அதே சமயத்தில் இப்போ இன்னைக்கு தலைப்புல ஆளுநர் சான்சலர் வைஸ் சான்சலர் நிரப்பப்படாமல் இருக்கிறது, 16 கல்லூரிகளுக்கு நிரப்பப்படாமல் இருக்கிறது. யார் முதலமைச்சரா அல்லது ஆளுநரா அப்படிங்கிற கொஸ்டின் தான் இன்னைக்கு மெயின் டாபிக்கா இருக்கிறது. இப்போ ஏற்கனவே 4 மாநிலங்கள்ல 2022 திரு மம்தா பானர்ஜி அவர்கள் சட்டமே ஏற்றினார்கள். அது இன்னும் அப்படி பெண்டிங்ல இருக்கிறது. 2023 பஞ்சாப்ல அந்த பஞ்சாப் அரசு இதே போல ஏற்றியது, அதுவும் நிலுவையில் இருக்கிறது. கேரளாவில் ஏற்றப்பட்டது, அதுவும் நிலுவையில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் ஏற்றப்பட்டது, அதுவும் நிலுவையில் இருக்கிறது. ஏன் இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு ஒரு பூர்வாங்க காரணங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் அடிமைப்பட்ட காலத்தில் நம்முடைய சார்லஸ் வுட் என்று ஒரு கல்வியாளர், பிரிட்டிஷ் அதிகாரி, இந்தியாவில் கல்விக் கொள்கையை இந்தியாவில் இந்த பல்கலைக்கழகங்களை இது மாதிரி ஆளுநரை போடணும். ஏன்னா அரசியல் அமைப்புக்குள்ளே கொண்டு வந்தால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஆட்சிகள் மாறும். ஒரு கட்சி ஒரு கொள்கை வைத்திருக்கும், இன்னொரு கட்சி இன்னொரு கொள்கை வைத்திருக்கும், இன்னொரு கட்சி இன்னொரு வகையான கொள்கை வைத்திருக்கும். ஆனால் எஜுகேஷன்ல அது எந்த வகையிலும் பாதித்து விடக்கூடாது அப்படி என்று ஒரு பொது கருத்தை எட்ட முடியும் என்று சொன்ன, உலகம் முழுக்க 3/4 இடத்தை ஆளுமைக்கு கொண்டு வந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு பண்ணி 1954 ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது. 57 அது இந்தியாவில் அதை கொண்டு வரப்பட்டது. 57 கானிங் பிரபு நம்ம வைஸ்ராயா கல்கத்தாவில் இருந்தார். அந்த காலகட்டத்தை தான் மும்பை யூனிவர்சிட்டி, கல்கத்தா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, நம்மளுடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்பொழுது வைஸ்ராயா இருந்த கானிங் பிரபு தான் மொத்த நாட்டுக்குமே அவர் சான்சலராக இருந்தார். அதற்கு பின்னால் இருக்கிற கவர்னர்கள் சான்சலராக இருந்தார்கள். அதற்கு பின்னால் அதைத்தான் நாம் அந்த மரபைத்தான் நாம ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தோம் எல்லா மாநிலத்திலுமே. ஏன் என்று சொன்னால் அந்த கல்வியுடைய தரம், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வகையா ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு திட்டங்களை சொல்வார்கள், ஒவ்வொரு கொள்கைகளை வகுப்பார்கள். எஜுகேஷனும் அதற்கு விதிவிலக்கு இல்லாமல் வகுக்கப்படும், மாணவர்களுக்கு சிரமப்படும். அப்படி என்பது அதனுடைய நோக்கமாக இருந்துதான் இதுவரைக்கும் பின்பற்றிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு இந்த 4 அரசுமே மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள அரசு. கேரளாவும் சரி, தமிழ்நாடும் சரி, கல்கத்தாவும் சரி, பஞ்சாபும் சரி, இந்த 4 அரசுமே பாஜக அரசுக்கு எதிரான மனநிலை உள்ள அரசு. அது எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் தான் அதெல்லாம் அப்படி பேசக்கூடாதுன்னு. எதிரான அரசு இல்ல, பாஜக எது செய்தாலும் சரின்னு சொல்லாத அரசுன்னு சொல்லுங்க.
அதான் ரைட்டு. எப்படியாவது நீ உங்க பாஷையில நீங்க சொல்லுங்க, என் பாஷையில நான் இப்படித்தான் என்னுடைய புரிதல் அதுதான். என்னுடைய புரிதல் அது, உங்களுடைய புரிதல் இதான் இருக்கலாம். ஆனால் இதுக்கு அடிப்படையான காரணம், நான் ஏற்கனவே முன்வைத்த காரணத்தை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். கல்வி 5 வருஷத்துக்கு மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு அரசு இருந்தது நம்ம நாட்டில். இப்போ 5ஆம் தேதியிலேருந்து வேற அரசு இருந்தாச்சு. இப்போ அந்த அரசுக்கு வேற கருத்துக்கள் இருக்கும், இந்த அரசுக்கு வேற கருத்துக்கள் இருக்கும். அதை பாடத்தில் கொண்டு வந்தால் மாணவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இதில் மெயின் கொஸ்டின். மற்றபடி கிராண்ட் கொடுக்கறது மற்ற விஷயங்களெல்லாம் நான் பேச வரல. ஒரு நிமிஷம் அப்படியெல்லாம் இல்லை சார். அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அமைச்சர் பேசினார் பார்த்தீங்களா, இங்கே வந்து எஜுகேஷன் லெவல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை இதான் அஃபீஷியல் ரிப்போர்ட்டாக கொடுக்குமா? கொடுக்காது சார், கொடுக்க முடியாது. ஆமா, இல்ல கொடுக்க முடியாது. ஆமா, அதனால இந்த கவர்மெண்ட் வேற சார், கவர்மெண்ட் வேற, அது ஆள்பவர்கள் வேற. அதனால அப்படி பேசாதீங்க. ஒரே ஒரு வார்த்தையை நீங்க அலோவ் பண்ணுங்க என்ன பேசுறதுக்கு. இந்த ஸ்விக்கி, சொனாட்டோ இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு இந்த டெலிவரி பாயா போறாங்க, அவங்க எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் 16 வயசு வரைக்கும் +2 வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு வேலை கிடைக்காம, இன்னும் சொன்னீங்கன்னா நீங்கள் கிராமத்தெல்லாம் போனீங்கன்னா சரியாக கூட ஆங்கிலத்தை பயன்படுத்த பேச தெரியாது. அவங்களுக்கு டெக்னாலஜி வளரல, படித்ததோ பாஸ் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் பாஸில் வந்திருக்காங்க. அதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பேசுகிற பொது வழியில் பேச வேண்டாம் தான் நான் பேசலை. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். ஆகையினால படித்தவங்க, நல்லா படித்தவங்க இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. இங்கேயே நல்ல சம்பளத்தில் 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா வரைக்கும் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. அது ரொம்ப குறைச்சலாக இருக்கிறது. ஆகையினால அந்த தரங்கள் உயர வேண்டும் என்பது நோக்கத்தில் தான் விஸ்வநாதன் பேசியிருக்க முடியும். உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த அடிப்படையில் தான் பேசியிருக்க முடியும். இது யதார்த்தமான உண்மை. நான் என்னுடைய பிள்ளைகள் 2 வெளிநாட்டில் தான் இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் படித்துவிட்டு இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்துவிட்டு வெளிநாட்டிலே பணிபுரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை போல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆகையினால நாம் அதை வச்சு நான் பார்க்க முடியாது. ஓவராலாக பார்த்தாக்கா இன்னும் நிறைய நம்ம குவாலிட்டி எஜுகேஷன் நமக்கு வரணுங்கிறது நிசர்வமான உண்மை. அதனாலதான் சார், தமிழ்நாடை விட எங்க பெட்டரா இருக்குன்னு சொல்லுங்களேன் நீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், தமிழ்நாடு எப்போதுமே கல்விக்கும் ஆன்மீகத்துக்கும் சிறந்த பூமி சார். அது இப்போ மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. கல்வியிலையும் ஆன்மீகத்திலையும் கலாச்சாரத்திலையும் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. கோயில்கள் அதிகமாக கொண்ட மாநிலம் இது. இங்கே ஆன்மீகவாதிகளும் சிந்தனையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது எப்பவும் இல்லை, நீங்கள் கடந்த காலத்திலேருந்து நீங்கள் பார்க்கலாம். அதனால நம்ம மாநிலத்தை நாம கல்வியில மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது எல்லா வசதிகளையும், எல்லா வகையிலும், நான் நாட் ஒன்லி எஜுகேஷன், எல்லா மெடிக்கல்லையும் நம்ம முன்னால் இருக்கிறோம். அதனால நம்மளை வந்து நம்மளுடைய பண்பாடு, நம்ம வளர்ப்பு முறை, நம்மளுடைய அணுகுமுறை, நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தந்த முறை, இதை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு நாம முன்னேறி கொண்டு இருக்கிறோம். இன்னும் வளரணுங்கிறது எல்லாருடைய ஆசையும். அந்த ஆசை நிறைவேற்றுவதற்காகத்தான் பல முயற்சிகளை மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்குது. அதற்கு நாம எதிர்ப்பு மனப்பான்மை, மாற்றாண்டாய் மனப்பான்மையோடு அணுக வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய வாதம். ஓகே சார், ஓகே, நல்லது சார், நல்லது. ஓகே சார், குமார் சார் வணக்கம். லைன்ல இருக்காரப்பா? ஆமாமா, இருக்க சார். என்னன்னாங்க, தேடல் கமிட்டியை வந்து பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் தேடல் கமிட்டியை கவர்னர் வந்து ஒரு தடவை போட்டாரு. கவர்மெண்ட் என்ன பண்ணதுன்னா அவங்க ஒரு தடவை போட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய அக்கப்போராகி கடைசியில் வந்து இது கோர்ட்டுக்கு போய் அது கேஸ் நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சார், இன்று இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இந்த நிலைப்பாடு என்பது இங்க வைஸ் சான்சலர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் என்றாலும் அது இந்த மாநிலத்தினுடைய கொள்கைக்கு எதிரானதாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா சார்? என்ன கொள்கை இதுல? இங்க எஜுகேஷன் பாலிசி நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோங்கிறது கொள்கை சார். அசம்பிளி நிறைவேற்றி இருக்குது சார், அனானிமஸா பாஸ் பண்ணிருக்காங்க, இருமொழி கொள்கை தான் அப்படின்ட்டு. அதான் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றது போல, ஏற்கனவே 4 மாநிலங்கள் இது போல சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அப்படியே நிற்குது. வேற அதை தவிர வேற ஒன்றும் மூவ் ஆகல. ஏன் என்று சொன்னால் நீங்க எனக்கு புரியல சார். இப்போ மகாராஷ்டிரா அரசாங்கம் சொன்னது இல்ல, மகாராஷ்டிரா அரசாங்கம் சொன்னது எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க யூனியன் கவர்மெண்ட்?
சார் நாங்க ஹிந்தியை சொல்லி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. என்ன இங்க நாங்க இங்க இந்த ஸ்டேட் சொன்னா மட்டும் ஏன் உங்களை மாதிரி வலதுசாரி ஆட்கள் எல்லாம் இப்படி பேசுறீங்க சார்? இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். உங்களுக்கு என்ன கொள்கைன்னு வேற கேக்குறீங்க நீங்க? இல்ல ஒரு 4 மாநிலத்தை தவிர பாக்கி யாராவது நீங்க மகாராஷ்டிராவை சொல்லுங்க, மணிப்பூரை சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு ஹிந்தி பேசக்கூடிய IAS அதிகாரியை சீஃப் செக்ரட்டரியாக நியமிக்காதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களை சொல்லுங்க. அப்படியானால் நீங்க ஹிந்தி வேண்டாம்னு நீங்க போராட்டத்தை தீவிரப்படுத்தினீங்கன்னா அம்பேத்கரை அட்டாக் பண்ணணும். நீங்க அம்பேத்கர் எழுதுற சட்டம் தான் அது இருக்கிறது. ஐயா நாங்க வேணாம்னு சொல்லல, மகாராஷ்டிரா தான் வேணாம்னு சொல்லுது. அதிகமா ஹிந்தி படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். சார் அதாவது ஒரு ஆர்டர்ல இந்தியா பூரா ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. காங்கிரஸ் காலத்திலேயே அப்படித்தான் நடந்தது. அதற்கு பிறகு மாநில கட்சிகள் உருவானது. மாநில கட்சிகளும் இன்னைக்கு ஒரு சில மாநிலங்களை தான் பாக்கி எல்லா மாநிலங்களும் ஸ்மூத்தா தான் போய் கொண்டிருக்கிறது. இப்படியே ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ்க்காகவே மொத்த நேஷனல் இன்ட்ரெஸ்டையும் நேஷனல் பாலிசியும் உடைக்கிறாங்க. அதில் மகாராவும் உள்ள வந்திருக்கோம். அதனால நான் இதில் என்ன குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், அரசியல் சட்டத்தில் எந்த வரையறையும் இல்லை. இதுதான் உண்மை. அதனால தான் இவ்வளவு தொடர்ந்து விவாதம் போறதுக்கு காரணம், அரசியல் சட்டத்தில் சான்சலரை யார் தீர்மானிக்கணும், சான்சலர் யார் ஆளுநரா முதலமைச்சராங்கிற முடிவுக்கு விடல. அது மாநில சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றுக்கொள்ளலாம் என்றுதான் அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் மரபுப்படியாக நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நடைமுறையை மரபாக பின்பற்றி வந்திருப்பதனாலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்னைய வரைக்கும் 300-400 வருஷமா அந்த நடைமுறையை தான் நாம் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கு அவர்கள் கொடுக்கிற மெயின் காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆட்சி அதிகாரங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். அதனால மாணவர்களுடைய எஜுகேஷன் பாதிக்கப்படும் என்பதுதான் கொட்டை எழுத்துல அவங்க போட்டு வச்சிருக்கிற பாலிசியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் காலத்தில் இதுக்கு பெரிய முயற்சி எடுக்கப்பட்டது. பல இதுக்கு யூசிடி கிராண்ட் எல்லாம் அப்போ தான் அதுக்காக ஒதுக்குனாங்க. அந்த காலகட்டத்திலிருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ புதுசாக எல்லா விஷயத்திலையும் இந்தியாங்கிற ஒரு ஒட்டுமொத்த நாட்டுக்கு கீழ் நாம் ஒரு அரசாட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்கிற உணர்வை மறந்து தனி எண்ணத்தோட தனித்தனியாகவே செயல்படுவ நோக்கத்தை நோக்கி மாநில அரசுகள் முயற்சி பண்ணுவதால் அங்கே ப்ராப்ளம் வருகிறது. வேற இதுல ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என்னென்ன சின்ன குறை அதை சரி பண்ணிடலாம். ஆனா இவங்க ஐயோ சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இங்க அப்படியெல்லாம் கிடையாது சார். இங்க ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் லா இருக்கு, சரியா? இங்க நாடு முழுவதும், இங்க ஹரியானாலையும் ராஜஸ்தான்லயும் துப்பாக்கி தூக்கிட்டு காவி வேட்டி கட்டிட்டு இருக்கிறோம், ரோட்ல சுத்த முடியும், ஏவுகணை வச்சு மசூதியை உடைக்க முடியும். இங்க எல்லா ஸ்டேட்லயும் பண்ண முடியாது. அதனால இந்த நாட்டுல எல்லா சட்டங்களும் ஒரே மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த சார் மாநிலத்துக்கு என்ன சட்டம் ஏற்றலாம்னு என்னென்ன சட்டம் ஏற்றலாம்னு இருக்கிறது, மத்திய அரசு என்ன சட்டம் ஏற்றலாம் என்று இருக்கிறது. மத்திய நல்லது 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 நல்லது.